எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்காக 7 ஸ்குவாட்ரன் S-400 ஏவுகணைகளை தரும் புதின். அமெரிக்காவின் F-35 போர் விமானத்தை வாங்க மாட்டோம். இந்தியா திட்டவட்டம். பிரிக்ஸ் நாடுகளை வலிமையாக்க இந்தியா வரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். ட்ரம்பின் அரவணைப்பால் இந்தியாவுக்கு அணுவாயுத மிரட்டல் விடுத்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி. இந்தியாவோட ட்ரம்ப் வர்த்தக போரை தொடங்கி இருக்கக்கூடிய நிலைமையில அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியாவுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் டிஃபென்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்க மேல இருக்க ஐகார்டை கிளிக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 250 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ஜனநாயக பாரம்பரியத்துல இதுக்கு முன்னாடி வேற எந்த அதிபர்களும் பண்ண முடியாத அளவுக்கு என்னால பண்ண முடியும்ன்ற மாதிரி ட்ரம்ப் உலகத்துல சின்ன நாடு பெரிய நாடுன்ற கணக்குலாம் இல்லாம பல நாடுகளுக்கு உங்களோட பாதுகாப்புக்காக அமெரிக்காவோட ஆயுதத்தை கண்டிப்பா வாங்கணும்னு அழுத்தம் கொடுக்கறதோட சேர்த்து பொருளாதார வரி விதிப்புன்ற பேர்ல பல நாடுகளோட வர்த்தக போரை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்க பார்த்து இந்தியா எங்களோட பொருளுக்கு அதிகமா வரி போடுறாங்கன்னு மே மாசத்துல இருந்து சொல்லிட்டு வந்த ட்ரம்ப் இப்போ யாரும் எதிர்பார்க்காத வகையில ஆகஸ்ட் 27, 2025 தேதியில இருந்து இந்தியாவோட பொருளுங்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதிக்கிறதா அறிவிச்சிருந்தாரு. உலகத்துல 145 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகையை கொண்ட மிகப்பெரிய நாடா இருக்க இந்தியா மேல ட்ரம்ப் விதிச்சிருக்க இந்த அதிகபட்சமான 50% வரியால உலக பொருளாதார சங்கிலிலே சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஆசிய கண்டத்துல ரஷ்யா மேலையும் ஈரான் மேலையும் தன்னோட ஆதிக்கத்தை முழுசா காட்ட முடியாத ட்ரம்ப் இந்தியா, பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நெருக்கடி கொடுக்கலான்னு ட்ரம்ப் முடிவு பண்ணிருக்காருங்க. அமெரிக்க அதிபரா இருக்க ட்ரம்ப் ஒரு பிசினஸ் மேனாவும் செயல்படக்கூடிய காரணத்தினால ஆசிய கண்டத்துல பெரிய நாடா இருக்க இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து பல பில்லியன் டாலருக்கு வர்த்தகம் பண்றதையும் ஆயுதங்கள் வாங்கி குவிக்கிறதையும் ட்ரம்ப் விரும்பல. இந்த காரணத்தினாலதான் இந்தியாவுக்கு இப்ப முதல் கட்டமா 50% வரி போட்டுட்டு அடுத்த கட்டமா இந்தியா மேல சில பொருளாதார தடைகளை விதிக்கவும் ட்ரம்ப் தயாராயிட்டு வர்றதா குளோபல் மீடியா சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல ட்ரம்ப் இந்தியாவுக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்க கூடிய நிலைமையில இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்க அஜித் தோவல் மாஸ்கோவில் இருக்க கிரெம்ளின் மாளிகையில ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்திச்சு பல விஷயங்களை பேசியிருக்காருங்க. இந்த பேச்சுவார்த்தையில ட்ரம்போட வரி விதிப்பு சம்பந்தமாகவும் இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு நடுவுல இருக்க வர்த்தகம், ஆயுதங்கள் சம்பந்தமாகவும் அஜித் தோவலும் ரஷ்ய அதிபர் புதினும் பல விஷயங்களை பேசியிருக்கிறதா குளோபல் மீடியா சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேச்சுவார்த்தையில பாகிஸ்தானோட ஏற்பட்ட 4 நாள் போர்ல பாகிஸ்தானோட ட்ரோன்ஸுங்க, மிசைல்ஸுங்க இந்தியாவோட நகரங்களை தாக்காம ஒரு பாதுகாப்பு கேடயமா போர்ல இந்தியாவை பாதுகாத்த S-400 ஏவுகணைங்க இந்திய படைகளுக்கு நிறைய தேவைப்படுதுன்றத அஜித் தோவல் புதின் கிட்ட எடுத்து சொல்லிருக்காருங்க. அஜித் தோவல் கேட்டுக்கிட்ட மாதிரியே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவோட பாதுகாப்புக்காக ரஷ்யா S-400 ஏவுகணைகளை கூடுதலா கொடுக்க தயாரா இருக்கிறதா சொல்லிருக்காருங்க. ஏற்கனவே ரஷ்யாவோட இந்தியா 2018 போட்ட ஒப்பந்தப்படி சுமார் 40,000 கோடி பட்ஜெட்ல 5 ஸ்குவாட்ரன் S-400 ஏவுகணைகளை இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஸ்குவாட்ரன் S-400 ஏவுகணைகள்ல இப்போதைக்கு 3 S-400 யூனிட்டுங்க இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஆனா 2022ல உக்ரைன் மேல ரஷ்யா படையெடுத்த காரணத்தினால ரஷ்யாவோட ஆயுத உற்பத்தின்றது பல மடங்கு அதிகமா இருக்குது. ஆனா இந்த ஆயுதங்கள் எல்லாமே உக்ரைன் போருக்காக அதிகமா பயன்பட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய 2 ஸ்குவாட்ரன் S-400 ஏவுகணைகளை ரஷ்யாவால இப்ப வரைக்கும் டெலிவரி பண்ண முடியாத நிலைமை இருக்குங்க. இருந்தாலும் புதின் இப்ப என்ன விஷயங்களை சொல்லிருக்காருன்னா, இந்த 2025 டிசம்பருக்குள்ளார இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய 2 ஸ்குவாட்ரன் S-400 ஏவுகணைங்க இந்தியாவோட படைகள்ல இணைக்கப்பட்டு கண்டிப்பா சர்வீஸ் கொண்டு வரப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்க பார்த்து இந்தியாவுக்காக ரஷ்யா உருவாக்கிட்டு இருந்த 2 ஃப்ரிகேட் ஷிப்புகளையும் 2025 ஜூலைக்குள்ளார இந்தியா கிட்ட ஒப்படைச்சிருக்க ரஷ்யா அதே மாதிரி இன்னும் கொடுக்க வேண்டிய 2 ஸ்குவாட்ரன் S-400 ஏவுகணைகளையும் டிசம்பர் 2025க்கு முன்னாடியே நாங்க கண்டிப்பா ஒப்படைப்போம்னு புதின் உறுதியா சொல்லிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானால ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை சமாளிக்கிறதுக்கு ஏதுவா இந்தியா கேட்டிருக்க கூடுதலான 5 ஸ்குவாட்ரன் S-400 ஏவுகணைகளையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இல்ல நேட்டோ நாடுங்க தடுக்க முயற்சி பண்ணாலும் நான் இந்தியாவுக்கு கொடுப்பேன்னு ரஷ்யா தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை இந்தியா கிட்ட சொல்லிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிச்சுவேஷன்ல
ட்ரம்போட வரி விதிப்புக்கு அப்புறம் இந்திய பிரதமரோட போன்ல பேசின ரஷ்ய அதிபர் புதின் ஆகஸ்ட் இல்லனா செப்டம்பர் மாசம் 2025ல இந்தியாவுக்கு நேர்ல வரதா சொல்லிருக்காரு. உக்ரைன் போர் தொடங்கினதுக்கு அப்புறம் இப்ப முதல் முறையா இந்தியா வர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பல பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தையும் இந்தியாவோட போட இருக்கிறதா குளோபல் மீடியா சொல்றாங்க. புதினோட இந்தியா விசிட்ல S-400 ஏவுகணைகளை வாங்கறதுக்கான ஒப்பந்தத்தோட சேர்த்து ரஷ்யன் ஃபெடரேஷனோட 5th ஜெனரேஷன் போர் விமானமா இருக்க Su-57 போர் விமானங்களை டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமா இந்தியாவிலே உருவாக்குறதுக்கான ஒப்பந்தமும் இந்தியா ரஷ்யாவுக்கு நடுவுல ஏற்பட இருக்கிறதா ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், புதின் இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப ஆகஸ்ட் 15, 2025 அன்னைக்கு அமெரிக்காவோட அலாஸ்கா மாகாணத்துல வச்சு 10 வருஷ இடைவெளிக்கு அப்புறம் 2 நாட்டு அதிபர்களும் நேர்ல சந்திக்க இருக்காங்க. இந்த சந்திப்புல உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கான விஷயங்களோட சேர்த்து இந்தியா மேல ட்ரம்ப் நடத்திக்கிட்டு இருக்க வர்த்தக போரையும் முடிவு கொண்டு வரதுக்கு ட்ரம்ப் கிட்ட புதின் நேரடியா பேச இருக்கிறதாவும் ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிச்சுவேஷன்ல இந்தியா மேல நேரடியான வர்த்தக போரை ட்ரம்ப் தொடங்கி இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு ஆயுத வர்த்தகம் சம்பந்தமா இந்தியா பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கான தேவை அதிகமா இருக்குதுன்றத நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க அமெரிக்கா தன்னோட F-35 5th ஜெனரேஷன் போர் விமானத்தை எப்படியாவது இந்தியா கிட்ட கொடுக்கறதுக்காக பல மாசமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்காவோட F-35 போர் விமானத்தை இந்தியா வாங்க இருக்கிறதா ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு. இப்படி இருக்க பார்த்து இந்தியா இப்ப F-35 போர் விமானங்களை அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்க போறது இல்லன்னு தடாலடியா சொல்லிருக்காங்க. ஏற்கனவே F-35 போர் விமானங்களை சவுதி அரேபியா உட்பட பல நாடுங்க வாங்க முன் வந்துட்டு அதுக்கப்புறம் F-35 போர் விமானத்துல டெக்னாலஜிக்கலா நிறைய குறை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்காவோட டீல கேன்சல் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வந்திருக்காங்க. இப்படி இருக்க பார்த்து அமெரிக்காவோட F-35 வாங்க இந்தியா ஏற்கனவே கம்மியா இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு வந்த நிலைமையில இப்போ ட்ரம்போட வரி விதிப்பால இந்தியா அந்த ப்ராஜெக்டையே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியன் ஓஷன் ரீஜன்ல சீனாவோட சப்மரைன்ஸை கண்காணிக்கிறதுக்காக அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா ஏற்கனவே P-8I பொசைடான் என்ற சப்மரைன்ஸை துல்லியமா கண்டுபிடிக்கிறதுக்கும் தாக்கி அடிக்கிறதுக்குமான விமானமா இருக்க அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி P-8I பொசைடான் விமானத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பார்த்து கூடுதலா 6 P-8I பொசைடான் விமானத்தை அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கறதுக்காக இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து ஏறத்தாழ $4 பில்லியன் P-8I விமானத்தை வாங்க முடிவு பண்ணிருந்தாங்க. ஆனா இப்போ இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து 6 P-8I பொசைடான் விமானத்தை வாங்கறதுக்கான திட்டத்தை இப்போதைக்கு நிறுத்தி வச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்த P-8I விமானங்களுக்கு மாற்றா ரஷ்யா கிட்ட இருந்து சர்வேலன்ஸ் விமானங்களை வாங்கறதுக்கும் கூடவே இந்தியாவோட உள்நாட்டு தயாரிப்பு விமானங்களை உருவாக்கி அதை சர்வேலன்ஸுக்கு பயன்படுத்தவும் DRDO முடிவு பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்க பார்த்து இந்தியாவை கோவப்படுத்தணுன்றதுக்காகவும் எதிர்காலத்துல ஈரான் மேல தாக்குதல் நடத்தணுன்றதுக்காகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போ தன்னோட நட்பை பாகிஸ்தானோட அதிகமாக்கி இருக்காரு. ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல 4 நாளா நடந்த போருக்கு அப்புறம் இந்த போருக்கே முக்கியமான காரணமா இருக்க பாகிஸ்தானோட ராணுவ தளபதியான அசிம் முனிரை நேரடியா ஒயிட் ஹவுஸ்க்கு விருந்து கொடுத்து பேசின ட்ரம்ப் இப்ப திரும்பவும் அசிம் முனிரை அமெரிக்காவுக்கு கூட்டிருக்காரு. ட்ரம்போட நேரடி அழைப்புக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு போயிருக்க அசிம் முனிர் அங்க அமெரிக்க ராணுவத்தோட உயர் அதிகாரிகளை சந்திச்சதுக்கு அப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பையுமே நேர்ல சந்திச்சு பேசியிருக்கிறதா குளோபல் மீடியா சொல்றாங்க. ட்ரம்போட நடந்த இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு ராணுவ ரீதியா அமெரிக்கா ஹெல்ப் பண்ணவும் அதே சமயம் பாகிஸ்தான்ல இப்போ புதுசா கண்டுபிடிச்சிருக்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை அமெரிக்காவே நேரடியா எடுத்து வர்த்தகம் பண்ண இருக்கிறதாவும் ட்ரம்ப் அவர் தரப்புல சொல்லிருக்காரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போ துணையா நிக்கிறாருன்ற அந்த தைரியத்துல பாகிஸ்தான் ராணுவ தளபதி இந்தியாவுக்கு அணு ஆயுத மிரட்டல் விடுத்திருக்காரு. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா சில அணைகளை கட்டுறதாவும் அதை தாக்கி அழிக்கிறதுக்கு நாங்க அணு ஆயுத ஏவுகணைகளை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம்ன்ற மாதிரி அசிம் முனிர் பேசி வச்சிருக்காரு. புதின் இந்தியாவுக்கு கூடுதல் S-400 தரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். UPSC TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலகத்துல
தேவையில்லாத போர் நடத்திக்கிட்டு இருக்க வல்லரசு நாடுங்க போர்களை கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, இருப்பிடம் மாதிரியான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட ஷார்ப்பா 4:30 மணிக்குள்ளார உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.